வணக்கம். நேத்திக்கு நான் மார்க்கெட்ல கொடுத்திருந்த வேல்யூஸுக்கு இன்னைக்கு மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தின ரிவ்யூவும் பார்த்துடலாம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் நம்ம பார்த்துடலாங்க. ஆக்சுவலா நேத்திக்கு நான் கொடுத்திருந்த லைன்ஸ் அப்படியே இருக்குங்க. பட் நான் சொன்ன கீ வேல்யூன்னு ஒரு வேல்யூ சொல்லியிருந்தேன். 25,588 நாளைக்கு ஒரு கீ பாயிண்ட்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடம் வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இது ஆக்சுவலா நான் 5 மினிட்ஸ்ல வச்சிருக்கேன். இதை நீங்க 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியா தெரிஞ்சிருக்காது. இங்க 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு கேண்டில் கூட மேல க்ளோஸ் வச்சிருக்காது. ஸோ எவ்வளோ அழகா வந்து சொல்லியிருக்கு. இது இன்னும் 1 ஹவர் கொடுத்துருந்தீங்கனாலும் 1 ஹவர்லயும் அதே மாதிரி தான் நடந்திருக்குங்க. லாங் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா பெரிய பொசிஷனல் ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த 1 ஹவர்லயும் இப்படிதான் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை 5 மினிட்ஸ்ல பார்த்ததுனால உங்களுக்கு எப்படி எடுத்திருப்பீங்கன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோங்க. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்ல நான் என்ன சொல்லியிருந்தேன், நேற்று 138 ரூபாய்க்கு மேல எந்த ஸ்ட்ரைக் ஸ்டேபிள் ஆகுதோ அந்த சைடு தான் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டேன். ஸோ காலையில 9:30 மணிக்கு வந்து டிசைட் ஆயிடுச்சுங்க. 136.80 மார்க்கெட் அங்கேயே டிசைட் பண்ணிட்டாங்க. மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் போகுது அப்படின்னு. ஸோ இதை என்ன விலையில வாங்கணும் அப்படிங்கிறது முக்கியமா இருக்கு. ஆக்சுவலா நேத்து நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன், ஷார்ட்கட்டா மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும்னு. தெரியாதவங்க அதுல பார்த்தீங்கன்னா ஈஸியா இன்னைக்கு கூட அதை பார்த்தா ட்ரேட் எடுத்திருக்கலாம். ஓகே ஃபைன். நான் வந்து இங்க ட்ரெண்டை மட்டும்தான் இங்க ஐடென்டிஃபை பண்றேங்க. நான் இந்த சப்போர்ட் இதெல்லாம் வந்து எடுக்கும். பட் என்ன ட்ரெண்ட் அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், அவ்வளவுதான். இது ட்ரெண்டுக்காக மட்டும்தான் இந்த வேல்யூஸ் கொடுக்குறேன். மற்றபடி இதை வச்சுலாம் நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த வேல்யூஸ்லாம் நான் அதனால இன்னைக்கு நான் வேல்யூஸ் அப்டேட் பண்ணல. ஸோ மெயின் சார்ட்டுக்கு பார்த்துடலாம். ஸோ இந்த இடம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு அங்கிருந்து புல் பேக் ஆயிருக்கு. ஆன மார்க்கெட்டு பெருசா ஒன்றும் போகல. சரி ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தின ஒரு சின்ன வீடியோ இது மட்டும் கொடுக்குற வேல்யூஸ் மட்டும் சொல்லிடுறேங்க. ஆக்சுவலா வேல்யூஸ் மட்டும் நான் சொல்றேன். நம்ம 9,000 போட்டுவிட்டு இதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு என்ன பண்ணலாம், என்ன நடக்கலாம் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் 25,865 செகண்ட் ரெசிஸ்டன்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதே ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 25,712 அப்படிங்கிற வேலை இருக்கு. இங்க நாளைக்கு டிசைடிங் ஃபேக்டர் அப்படிங்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா 25,572ங்க. 53 போட்டுக்கலாம். 53 சரி, 72 தான் சரியான விலைங்க. 21 போடுவோம். ஓகே, சப்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 25,430. நாளைக்கு சில டேட்டாஸ் வர வேண்டி இருக்கு. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது பாசிட்டிவா இருந்தா மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கலாம். நெகட்டிவா இருக்கும்போது ஃபர்தர் நெகட்டிவாக தான் இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. பாத்தீங்கன்னா இந்த வேல்யூலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலா நான் சொல்லியிருக்கேன், இந்த டார்க் கலர் லைன்ல வந்து வீக்லி அனாலிசிஸ் பாயிண்ட்ஸ்ங்க. ஆக்சுவலா நீங்க இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது லாஸ்ட் வீக் ஹைங்க. இந்த ஹையை தாண்டினாதான் அப்சைடுக்கு பாசிபிள். இது சிம்பிளா வச்சுக்கோங்க. அதர்வைஸ் இதை தாண்டினா மட்டும்தான் நீங்க வந்து கால் சைடு அதுக்காக நீங்க இங்க சப்போர்ட்ல இருக்கும்போது கால் சைடு எடுக்கலாம், தப்பு இல்லை. பட் பொசிஷன்லாம் பண்ண வேண்டியது இல்லை. அப்சைடு பாசிபிள்னா லாஸ்ட் வீக் ஹையை பிரேக் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அப்சைடு பாசிபிள். அதர்வைஸ் இந்த வீக் வந்து இதுக்குள்ளதான் சுத்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த விலை கண்டிப்பா வந்து இந்த வீக் எக்ஸ்பைரிக்கு ஃப்ரைடேக்குள்ள இந்த வீக்குள்ள இந்த ரெண்டு வேலையும் டச் ஆகுங்க. அது நாளைக்கே ஆகலாம். நாளைக்கே ஆகலாம்னா அது இங்க போயிட்டு கூட இங்க வரலாங்க. தயவுசெய்து இப்படி பொசிஷனலால ட்ரையல் எடுத்துடாதீங்க. மார்க்கெட்டை எப்பவும் சிம்பிளா பாருங்க. என்ன வேல்யூஸ்குள்ள இருக்கோ அது கண்டிப்பா மேக்ஸ் வேல்யூஸ்குள்ள மட்டும்தான் இருக்கும். மற்ற எங்கேயும் போகாதுங்க.
ஓகே, நாளைக்கு ஷார்ட்டா நான் சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட் எங்க முடிஞ்சிருக்கு? 25 500 ஸ்ட்ரைக்கு, 500 ஸ்ட்ரைக்கு. இது விலையில வேணுங்க. 500 ஸ்ட்ரைக் பிரைஸ் 123 ரூபாயை எந்த இடம் தாண்டுதோ அந்த இடத்துல தான் மார்க்கெட் இருக்குங்க நாளைக்கு. அதுக்கு சப்போர்ட் எடுத்தா 80 ரூபாய் வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு உண்டு. அதே வந்து 123 ரூபாயை தாண்டக்கூடிய ஸ்ட்ரைக் அந்த பக்கம் தான் நாளைக்கு மார்க்கெட் இருக்குங்க. சிம்பிளா பாருங்க, வேற எதுவும் வேண்டியதில்லை. நாளைக்கு இந்த 173 இங்க 104ங்கிற விலையும் வந்து இம்பார்ட்டன்டான ஒரு விலைங்க. இந்த இடத்துல இது சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்க டவுன் சைடு பாசிபிள் அதிகமா போயிடும். அதே வரை இது மேக்சிமம் இவ்வளவு போக வாய்ப்பு உண்டு. கால் சைடு அப் சைடு போனா 25,500 ஸ்ட்ரைக் இந்த இடத்துல தான் டிசைட் பண்ணும் கால் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா நீங்க இதை வந்து இப்படி ஷார்ட்டா எடுத்துக்கோங்க. 123ங்கிற விலையை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த விலைக்கு மேல எது சஸ்டெயின் ஆகுதோ அந்த சைடு தான் மார்க்கெட். சரிங்களா? அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. சப்போர்ட் எடுத்த 80 ரூபாயில ரெண்டு பக்கம் அது 80 ரூபாய்ங்கிற விலையில சப்போர்ட் எடுக்க வாய்ப்புகள் உண்டு. அதர்வைஸ் அங்க வந்தா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. தயவு செய்து நான் சொல்றதை வச்சு நீங்க ட்ரேடா இனிஷியேட் பண்ணாதீங்க. என்ன மார்க்கெட்ல நடக்குது அப்படிங்கறத மட்டும் பாருங்க. ஏன்னா இதை வச்சுலாம் ட்ரேடு தயவு செய்து பண்ணாதீங்க. பட் இது வந்து ஒரு ட்ரெண்டுக்காக மட்டும்தான் நான் கொடுக்கறேனே தவிர கால்ஸ் கொடுக்கறது மாதிரி அர்த்தமே கிடையவே கிடையாது. இதெல்லாம் எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் இப்போதைக்கு நான் ஷார்ட்டா இதை மட்டும் நான் கொடுக்குறேன். சப்போர்ட்டே நான் கொடுக்கலைங்க. ஏன்னா இந்த இடம் வந்தா இதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க். நீங்க ஏதாவது 80 ரூபா வந்ததுன்னு நினைச்சிட்டு நீங்க ஏதாவது எடுத்துட்டீங்கன்னா வம்பா போயிருங்க. இம்பார்ட்டன்டான விலையை மட்டும் நான் சொல்லிடுறேங்க. இந்த 123 ரூபாய் தாண்டக்கூடிய ஸ்ட்ரைக் அந்த சைடு தான் மார்க்கெட் இருக்கும். இதை மட்டும் இப்படி மட்டும் பாருங்க போதும். ஏன்னா இது அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்னு மட்டும் நீங்க மார்க்கெட்டை பார்த்தா போதும். நான் சப்போர்ட்லாம் கொடுத்து நீங்க அதுல இருந்து ஏதாவது சப்போர்ட் எடுத்து நான் என்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா தப்பா போயிருங்க. கால்ஸ் கொடுத்த மாதிரி ஆயிடக்கூடாது. மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு மட்டும்தான் நான் இது கொடுக்குறேன். மற்றபடி இதை வாங்குங்க வீங்குங்கிற விஷயத்தை பத்தி நான் சொல்ல விரும்பல. சரிங்களா? நீங்க இந்த வேல்யூஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு இதுதான் சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ நாளைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நாளைக்கு பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூங்க.